நம்ம தல அஜித்தோட குட் பேட் அக்லி படத்தோட டீசர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ஏகேவோட கரியர்லயே ஆல் டைம் பெஸ்ட் டீசர்னா அது இதுதான். அந்த அளவுக்கு ஏகேவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் இந்த டீசர்ல அல்டிமேட்டா இருக்கு. அண்ட் இந்த டீசரை பார்க்கும்போது கண்டிப்பா இது ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரியா தான் இருக்கும் அப்படிங்கறத ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ஃப்ரேமை கொஞ்சம் பாருங்க. நம்ம தல அஜித் பில்லா ஸ்டைல்ல அந்த கேங்ஸ்டர்ஸோட இறங்கி நடந்து வராரு. அதே ஃப்ரேம்ல டீசரோட ஸ்டார்டிங்ல அவர் திட்டினா அதே பர்சன் தல அஜித் கூடவே இருக்காரு. அடுத்து இந்த ஃப்ரேமை கொஞ்சம் பாருங்க. நம்ம தல அஜித் யாரோட கையில இருந்தோ ஏதோ மரியாதைக்குரிய ஒரு ஸ்குவாட கையில வாங்குற மாதிரியான ஒரு சீன் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே இன்னொரு ஃப்ரேம்ல அவர் ஜெயில இருக்காரு. சோ இது எல்லாத்தையும் அப்படியே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஆரம்பத்துல தல அஜித்தும் அவரோட கேங்கும் ஒன்னா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட கேங் பண்ண ஏதோ ஒரு துரோகத்தினால தல அஜித் ஜெயிலுக்குள்ள போறாரு போல. அண்ட் வெளியில வந்து அவரை ஏமாத்தினவங்களை கொடூரமா பழி வாங்குறாரு. இதுதான் அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கும் அப்படிங்கறத இந்த டீசரை பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. மேபி இதுல இருந்து கொஞ்சம் டிஃபரெண்டாவும் இருக்கலாம். பட் படம் ஆல் டைம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுல டவுட்டே இல்ல. அண்ட் இந்த டீசரை பார்க்கும்போது இன்னொரு டவுட் என்ன கிரியேட் ஆகுதுன்னா, படத்தோட டீம் வந்து அடிக்கடி மாமேங்கிற வேர்டை யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அது வந்து டைரக்டரோட ஃபேவரட் வேர்டா இல்லனா டைரக்டரோட ப்ரீவியஸ் மூவியான மார்க் ஆண்டனியோட கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிற டவுட்டை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அந்த டீசரோட ஸ்டார்டிங்கே மார்க் ஆண்டனி ஸ்டைல்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் மொத்த படமும் மார்க் ஆண்டனியோட அதே கலர் டோன்ல தான் இருக்கு. அண்ட் மார்க் ஆண்டனி படத்துலயும் பாத்தீங்கன்னா வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே அப்படின்னு சொல்லி தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லும் போதே மார்க் ஆண்டனி ஒரு பெரிய கேங்ஸ்டர் வேர்ல்ட் அப்படிங்கறத டைரக்டர் மீன் பண்றாரு. ஸோ அந்த கேங்ஸ்டர் வேர்ல்ட்ல இதுவும் பேரலா நடக்கிற இன்னொரு சீக்வலா அப்படிங்கிற டவுட்டும் இது கிரியேட் பண்ணுது. பட் அப்படி நடக்குமாங்கிறது தெரியாது. அப்படி நடந்தாலும் அது ஒரு பெரிய இம்பாக்ட்ஃபுல்லா இருக்காது. ஏன்னா மார்க் ஆண்டனி படத்துல கேமியோ வர அளவுக்கு எந்த ஒரு பெரிய ஆக்டர்ஸும் இல்ல. சோ டீசரை பார்க்கும்போது உங்களுக்கும் மார்க் ஆண்டனி வைப்ல இருக்க மாதிரி தோணுதா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலா இந்த ஃப்ரேமை மட்டும் கொஞ்சம் பாருங்க. ஹாலிவுட் லெவல்ல இருக்கு. பட் கொஞ்சம் GTA கேம் மாதிரியும் தெரியுது. கொஞ்சம் கலர் கிரேடிங்கும் VFXும் கம்மி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் நம்ம தல அஜித் விண்டேஜ் தல அஜித்தாவும் இந்த படத்துல வராரு. சோ படம் மட்டும் கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ஏப்ரல் மந்த் பிளாஸ்ட் தான். அண்ட் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா நம்ம தல அஜித் ஒரு 10 months லாங் கேப் எடுக்க போறதா சொல்லியிருக்காரு. சோ இதையும் தாண்டி ஒருவேளை அடுத்த வருஷம் மட்டும் தல அஜித் 2 படங்களை ரிலீஸ் பண்ணி ஹிட் கொடுத்துட்டாருன்னா அவர் தான் டயர் 1ல நம்பர் 1 ஆக்டர். தளபதியோட படங்களும் அப்ப இருக்காது அப்படிங்கிறதுனால ஏகேவோட படங்களை நம்பி தான் தமிழ் சினிமாவே அப்ப இருக்கும். சோ நீங்க இன்னும் இந்த டீசரை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. பார்த்தவங்க டீசர் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.